இதுதான் காரணமானு நீங்க வியந்து போயிருவீங்க. சரி, இப்ப அமாவாசை பௌர்ணமி எல்லாம் விட்டுறலாம், அது அப்படி இருக்குது. இப்ப அதுக்கடுத்து என்ன திதி வருது? பிரதமை. எழுதுங்க. அதுக்கு நேரம் சூரியன் போடுங்க. அதுக்கடுத்து என்ன இருக்குது? துவிதியை. அதுக்கு நேரம் சந்திரன் போடுங்க. துதியை தானே மூன்றாம் பிறை. சந்திரன் இருக்கா? இருக்கா? அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? திருதியை. செவ்வாயின் போடுங்க. அதுக்கு அடுத்து என்ன? சதுர்த்தி போடுங்க. புதன் போடுங்க. அதுக்கு நேரம். அப்புறம் என்ன? பஞ்சமி. குருன்னு போடுங்க. போடுங்க, குருன்னு போடுங்க. போட்டீங்களா? சரி. சஷ்டி. சுக்கிரன்னு போடுங்க. சஷ்டின்னு எழுதி சுக்கிரன்னு எழுதிக்கோ. சப்தமி. சனின்னு போடுங்க. சப்தமி திதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் திருமண பிரச்சனை வருது, சனின்னு போடுங்க. இப்ப அஷ்டமின்னு போடுங்க. என்ன போடுவீங்க? ராகுன்னு போடுங்க. நவமிங்க என்ன போடுவீங்க? போதுமா நண்பர்களே? இனி உங்க ஜென்மத்துக்கும் அஷ்டமி நவமினா என்ன? அதனாலதான் இது நடக்குது. ராகுல பிறந்த அவரு எல்லாத்துலயும் டூப்ளிகேட்டா, அதாவது கிருஷ்ணர் அஷ்டமியில பிறந்தாரா, என்னென்ன மாயா ஜாலமோ. ராகுக்கு என்ன? ஏமாற்றுறதுதான் வேலை. ராகுவோட வேலை என்ன? ஏமாத்துறது. கேதுக்கு என்ன வேலை? நியாயமா இருக்கிறது. சரியா? அப்ப ராமர் எப்படி இருந்தாரு? ஒரே பொண்டாட்டி தான், ஒரே பொண்டாட்டி தான். இதுதாங்க காரணம் அஷ்டமி நவமிக்கு. இப்ப கேதுன்னா அது ஏன் என்ன சொல்றான் அப்படின்னா, நவமி ஏன் சேர்த்தானா கேது தான் காரணம். அப்ப ராகு ஒரு தொந்தரவு கொடுக்குறாரு, ஒரு ஏமாற்றங்களை, ஒரு நம்பி ஏமாறுறத, அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை, ஒரு தப்பானதோ ஏதோ ஒன்று மாட்டிடுவார். கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா எண்டு கார்டு போடுவார். நீங்க நவமியில ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது முடிஞ்சிடும் சீக்கிரம். நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க, அது வாழ்வாங்க என் பையன் வரணும், என் பேரன் வரணும், என் பேத்தி வரணும், நடக்காது. நடக்குமா? நடக்காது. ராமர் நவமியில தான் பிறந்தாரு. பையன் இருக்கான், ஆனா பையன் கூட வாழ முடிஞ்சுதா? பொண்டாட்டியோட இருக்க முடிஞ்சுதா? இருக்கிற ஜாதகத்திலேயே எல்லா கிரகம் உச்சமா தான் இருக்குது, முடியலையே. முடிஞ்சுதா? அப்புறம் ஏன்னா நவமி. அப்ப திதி வேலை செய்யுமானா திதியும் வேலை செய்யும்.